தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தானியேல் என்ற புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே நான் வாசிக்கும்போது 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுவதை காண்கின்றேன். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். இதை நாம் தானியேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து அநேகர் நாம் கேள்விப்பட்டிருப்போம், வேதத்திலே படிச்சிருப்போம். நேபுகாத்நேச்சருடைய கனவு. இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கனவு பலிக்குமா? ஒருவேளை நீங்கள் நானும் கனவு காண்கின்றோம். ஒரு வித்தியாசமான கனவை நாம் பார்த்திருப்போம். ஏதோ ஒரு பயமுறுத்துகிற மாதிரி நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கே நேபுகாத்நேச்சருடைய கண்ட ஒரு கனவு ஒரு வித்தியாசமான ஒரு கனவு. உலகத்தின் சாம்ராஜ்யத்தை, உலகத்தின் அழிவை தேவன் அந்த நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தின் மூலமாக, ஒரு கனவு மூலமாக அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த நேபுகாத்நேச்சருடைய கண்ட அந்த பிரம்மாண்டமான சிலையை பற்றி ஒருவேளை காலையிலே அவர் எழுந்தபொழுது இரவிலே கண்ட அந்த சொப்பனத்தை மறந்து போனார். அதை துல்லியமாக விவரித்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கை, ஆண்டவர் அந்த தானியேலை அங்கே கொண்டு செல்லக்கூடிய நோக்கம் என்ன? அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த நேபுகாத்நேச்சர் அந்த கண்ட கனவை தானியேல் துல்லியமாக அதை விவரித்தார். நேபுகாத்னுடைய ராஜ்யம் நீடிக்காது என்றும், அதனைத் தொடர்ந்து வேறு ராஜ்யங்கள் தோன்றப்போகிறது, இறுதியிலே வரக்கூடிய ராஜது பரலோக நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் என்பதை அங்கே சொன்னார். மனுடைய அகந்தையான சாத்தானுடைய அந்த எண்ணம், சாத்தான் தூண்டிவிட்ட அந்த காரியங்களை அது நீடிக்க முடியாது என்று சொல்லி நம்ப வைத்தான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கண்டுகொள்ள ஒரு காரியம், தேவனுக்கு அப்பாற்பட்டு போகும்போது தேவன் சில காரியங்களை நம்மளோடு பேசுவார், பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசுவார். அதை ஒப்புக் கொடுக்கும்போது நீங்கள் நானும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சில ராஜாக்களை, சில தலைவர்களுக்கு ஆண்டவர் சில பாடங்களை கற்பிக்கும் போது தேவனுக்கு அதை கீழ்ப்படிய வேண்டும். தேவன் யாரை கொண்டு நடத்துவார், எப்படியும் நடத்துவார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. இந்த வீண் நம்பிக்கை அவன் உண்மையாக நினைத்து அவன் கனவுல கண்ட அந்த சிலை, ஒரு சிலையை செய்ய மன்னன் சொன்னான். வாலிபன் அந்த சிலையை பார்க்கிற போது அந்த தலையும் பார்க்கும்போது, மார்பும் பையமும் பார்க்கும்போது, அந்த வயிறும் தொடையும் பார்க்கும்போது, அந்த கால்களை பார்க்கும்போது, இவையெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் சொல்லப்பட்ட உலோகத்தால் இருந்தது. மன்னனோ இந்த சிலை முற்றிலும் தங்கத்தால் செய்ய கட்டளையிட்டான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே சொப்பனம், 3ஆம் அதிகாரத்திலே முழுமாக ஒரு சொப்பனம் அந்த தங்கமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது இதை தூரா என்ற சமூகத்திலே இதை செய்ய சொன்னான். அப்போ மன்னன் தன்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று அவன் எண்ணினான். இது நிலைத்திருக்கும் என்று சொல்லி அதை பணிந்து அதை வணங்க வேண்டும், இல்லை என்றால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லி கட்டளையிட்டான். தானியேலுடைய நண்பர்கள் பார்க்கும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் இந்த சிலையை வணங்குவதற்காக கட்டளையிட்டார்கள். ஆனாலும் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் சிலை வணங்குவதற்காக இந்த 2ஆம் கட்டளையை அவர்கள் மீறுவார்கள் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் இவர்கள் மீறவில்லை. 2ஆம் கட்டளைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து சாட்சியாக நின்றார்கள். கனவு பற்றி மன்னன் சொன்ன தவறான அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மீண்டுமாக இந்த சிலையை நீங்கள் வணங்க வேண்டும், இல்லை என்றால் அக்கினியிலே போடப்படும் சொல்லி சொன்னபோது கூட அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார்கள், நம்பிக்கையிலே உறுதியாய் நின்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் அந்த 2ஆம் கற்பனைக்கு விரோதமாக அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் நடந்தது என்ன? இப்பொழுதுதான் ஒரு விசுவாசமான ஒரு போராட்டம். நீங்கள் நாளும் வாழக்கூடிய இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நீங்கள் நானும் வாழ்கிறோம்? அந்த தானியேலுடைய நண்பர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. அவர்கள் ஜெயித்தார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அப்படி இல்லாதிருந்தால் அவர் தூக்கி அக்கினிலே எரியப்படும் என்று சொல்லி கட்டளை பிறக்கப்பட்டது. எரியப்பட்டவர்கள் எரியாமல் இருந்தார்கள். அப்பொழுது பெரிய ஒரு சோதனை வந்தது. அந்த சிலையை வணங்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனை வரும்.
இந்த சோதனை நாளுக்காக நீங்கள் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்பொழுது ஏற்பட்ட ஒரு சம்பவம், சிலையை வணங்காமல் இருந்தார்கள். ஆனால் அந்த தானியேலுடைய நண்பர்கள் தூக்கி அக்கினிலே எரியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எரியவில்லை. நான்காவது ஒரு நபரோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே உலாவக்கூடிய தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் பிரச்சனையின் மத்தியிலே அக்கினி மத்தியிலே போடும்போது அங்கே உலாவிக் கொண்டிருந்தார். நேபுகாத்நேச்சர் அடையாளம் காண முடிந்தது. இந்த சாயல் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இது. இந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதே என்று சொல்லி அந்த தேவ சாயலை அறிந்தவனான் மாறினான். அங்கே சகோதரி எலன் ஸ்வைட் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு கூறுகிறார், நேபுகாத்நேச்சர் எவ்வாறு அடையாளம் காண முடிந்தது என்று பார்க்கும்போது, எபிரேய கைதிகள் தங்கள் வாழ்விலும் நடத்தியிலும் தேவனை பற்றிய உண்மையான வெளிப்படுத்தினார்கள். அப்படினால் அந்த அவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்தினார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவனை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அவருடைய விசுவாசத்தை பற்றி விசாரித்த போது சற்றும் தயங்காமல் விளக்கம் கூறுவார்கள். நீதியின் நியாயங்களை எளிமையாகவும் தெளிவாகவும் பிறருக்கு கற்றுக் கொடுத்து தங்கள் ஆராய்த்து வந்த தேவனை அறிமுகப்படுத்தினார்கள். உலகத்திற்கு சாட்சியாக வந்தார்கள். வரப்போகிற மீட்பராகிய கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அந்த மீட்பரே நேசகுமாரன் என்று சொல்லி அந்த ராஜா கண்டு கொண்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது? இந்த உலகத்திலே வாழும்போது நாம் எப்படி வாழ்கிறோம்? ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறோமா? திருச்சிபிலே வாழும்போது, விசுவாச பிள்ளா இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி சாட்சி கூற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்க்காவிட்டாலும் அனுதின வேலைகளை மற்றொரு மத்தியிலே நீங்கள் நானும் நம்மளை பார்க்கிறவர்கள் அந்த 4ஆம் ஆளின் சாயலை காணும்படியாக வாழ்க்கை வாழுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதாக. எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்கள் அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை பார்க்கிற பிள்ளைகள் அந்த 4ஆம் ஆளின் சாயலை எங்களை பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கை இருக்க நீங்கள் உதவி செய்யும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.